அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவான் ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலிருந்து குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு வரும் டிசம்பர் 27 இரவு 10 மணிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு. இந்த நட்சத்திர பயிற்சியினால் எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பான பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். எல்லா ராசிகளுக்குமே ஒரு கிரகம் பயிற்சி ஆகும்போது சில தாக்கத்தை உண்டு பண்ணும். அதிலும் இந்த ராசிகள் இதில் சிறப்பான நல்ல ஒரு யோகத்தை கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. அவைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சனி பகவான் பொதுவாகவே பாகுபாடு இல்லாத தர்மவான், நீதிமான் அப்படின்னு சனீஸ்வர பகவானை சொல்லுவாங்க. ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்ம வினைப்படி பூர்வ புண்ணிய பலனிற்கு ஏற்றபடி நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் யாருமே இல்லை. சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு தரும் பலன்களை பற்றி தற்போது காணலாம். இந்த நட்சத்திர பயிற்சியினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல கும்ப ராசியிலே தான் இருக்குது. கும்ப ராசியில் இருக்கிற பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி பயிற்சி ஆகும்போது இவங்களுக்கு எந்த காரியங்களை எடுக்கிறாங்களோ, இதுவரைக்கும் இருந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருந்த வேலைகளில் இதுவரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கவில்லை என்றாலும் இனிமேல் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். உங்களோட செயலில் தைரியம் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை வரும். பண வரவுகள் கண்டிப்பாக உண்டாகும். அங்கங்கே உங்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். அதனால் ரொம்பவே இந்த 4 மாதத்திற்கு வரைக்கும் தான் இது. இந்த 4 மாதத்துக்கு பிறகு மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிவிடுவார். இந்த 4 மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது 2வதாக எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசியினருக்கு சனி பகவானால் இந்த பூரட்டாதியில் சனி பயிற்சி ஆகிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். என்னது ஜென்மச்சனியாக இருக்குது இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைக்கலாம் நீங்கள். ஜென்மச்சனி தான். அது ராகுவோட பயிற்சியிலிருந்து ராகு குருவோட நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு செய்கிற தொழிலில் அழகான ரொம்ப அதிகப்படியான நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எந்தெந்த வேலைகள் செய்து வந்தீங்களோ அது உங்களுக்கு திடீர்னு லாபம் கிடைக்கும். புதியதாக ஏதாவது தொழில் செய்ய ஆரம்பித்தாலும் அதுலேயும் நல்ல லாபம் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளியூரில் வேலை தேடுறவங்களுக்கு கிடைக்கும். படிக்க விருப்பப்பட்டவங்க வெளியில் போய் அவங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கான யோகம் வரும். இந்த படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கெல்லாம் இந்த கும்பராசி இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகம் தரும். கும்பராசியினருக்கு இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பான யோகம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசி 3வது. துலாம் ராசியினருக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் கஷ்டமாக இருந்ததோ அது எல்லாமே மாறி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அருமையான நேரம். நீங்கள் எதிரிகளை பந்தாடக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகள் சார்ந்து, வாழ்க்கை துணை சார்ந்து சில கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர்கள் இனிமேலுக்கு அது எல்லாமே மாறி சந்தோஷம் மேலிடும். வேலை கிடைக்கிறதுக்கான நேரம் இது. நல்ல ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் வரும். நல்ல பணவரவு வரும். நீங்கள் செய்ய போகிற வேலைக்கான நல்ல ஒரு துணிவு வரும், தைரியம் வரும். எல்லா வகையிலையும் துலாம் ராசியினருக்கு இது ஒரு அருமையான நேரமாக அமையும். ஆகவே தான் நண்பர்களே, இந்த நட்சத்திர பயிற்சியினால் சனி பகவான் இந்த 3 ராசிகளுக்கு சிறப்பான நல்ல ஒரு அதிர்ஷ்ட பலன்களை தரவல்லதாக அமைகிறார். மீண்டும் இன்னும் பதிவில் சந்திப்போம். இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.